வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 100 நாள் கடின சவாலோட 68வது நாள் தான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பூரா என்ன பண்ண போகிறேன்னு ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். காலையில் ஏஞ்சோன்னு இருக்கலே ரொம்ப கஷ்டமான வேலையை தான் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, பாத்திரம் வளர்க்குறது தான். இது நாளோட ஸ்டார்டிங்லேயே முடிச்சிருந்தா மற்ற வேலையில் எனக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. அதேமாதிரி இந்த இடத்த தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீனாகவே வச்சுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது ஒரு நாளில் ஒரு 60 to 70% பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் போவோம். கிச்சன் இல்லை, சமையல் அறையில் தான் போவோம். ஸோ லைக் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நாளோட கஷ்டமான வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கஷ்டமான வேலை வந்து இந்த குப்பையை கொட்டுறது தான். பட் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அதை நம்ம போய் கொட்ட முடியாது. அவரே தான் வரணும். அவர் சாப்பிட்டு தூங்கி பொறுமையாக எழுந்துச்சி ஒரு நாள் 8 மணிக்கு வருவார், ஒரு நாள் 11 மணிக்கு வருவார். ஸோ அதை எப்போ பண்ணணும்னு சொல்லவே முடியாது. அவர் வரப்போ கொட்டணும், அவ்வளோதான். வீடியோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஏன் பல்லு வளர்க்குறது எப்பயுமே போகிறேன் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பல்லு வளர்க்க ரெகுலராக மறக்கிற ஆள். அதனால் அது வீடியோ ஃபஸ்ட்டு இப்போ டெய்லி வச்சுட்டோன்னா அதை டெய்லி கரெக்டாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அதை ரெகுலராக பண்ணிகிட்டே வந்து இப்போ அதை ஒரு ஹேபிட் ஆக்கிட்டேன். நார்மலாக இருக்க அந்த ஹேபிட் இருக்கும், எனக்கு இல்லை. பட் இப்போ தான் வர வச்சிட்ருக்கேன். இன்னொரு மேட்ரு, நிறைய பேர் என்கிட்ட என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருக்கீங்க. அதில் நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஹமாம் சோப் யூஸ் பண்ணுறேன்னு. ஆனால் உண்மையிலே நான் வந்து ஹமாம் சோப் யூஸ் பண்ணல. நான் வந்து சிந்தால் சோப் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய பல வருஷம் ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருந்திருக்கு. அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லை, கிடைக்கிற சோப்பை மூஞ்சுக்கு போட்டு வளர்க்குவேன். மூஞ்சை போட்டு கழுவுவேன். அது என்ன சோப்போ கிடைக்குதோ, துணி தைக்கிற சோப்பும் போட மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி சிந்தால், ஹமாமு, இதை பாருங்கள், போன வாரம் ஹமாமு அது சிறுசாயிடுச்சு. அதனால் இப்போ புது சிந்தால். அதுக்குன்னு உங்களை நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண வேணாம்னு சொல்லலை. எந்த டோலியும் டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு அதை பற்றி தெரியாது, சுத்தமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இவன் தான். இப்போ பண்ண போகிறது தான் இன்னையோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. அண்ட் இந்த முக்கியமான பகுதி நம்ம பண்ணலன்னா எனக்கு கை காலில் உதற ஆரம்பிச்சிடும், எந்த வேலையுமே நடக்காது. இதுதாங்க அந்த முக்கியமான பகுதி. இல்லாட்டி நம்ம கையில் நடுங்க ஆரம்பிச்சு. ஏய் வரோம் படம் பாதி முடிக்க போகிறேன். இன்னும் இவன் கத்தின்னு இருக்கான். டேய் கோபால், வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்க பூங்காவுக்கு போகிறதே ஒரு 1 கிலோமீட்டரு. நான் அங்கே போயிட்டு ஒரு 4-5 ரவுண்ட் அடிப்பேன். மொத்தமாக ஒரு 4 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ஒரு டெய்லி வாக்கிங், அதாவது நடைப்பயணம் இருக்கும் எனக்கு. நண்பர்களே, என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒரே இடமே பரபரப்பாக இருக்குது, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. வெளியே வந்து பிளட் டெஸ்ட் நிறைய ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்ம இடத்த வந்து சில டூ இன்கம்ஸ் வந்து பயங்கரமாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நடைப்பயணத்தை கொஞ்சம் பொறுமையாக போட்டால் தான் அவங்க காலி ஆவாங்க. கலவரமாக இருக்குது இடமே. இந்த பாருங்கள், அதுவும் இந்த சீட் யோகா பண்ணிட்டுருக்காங்க ஜாலியாக. நடைப்பயணத்தை முடிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. மார்னிங்காக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரென்தனிங் ரொட்டீன் இது தான். வாக்கிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கறிக்கடை பாய் தான். என்னோடய காலையில் முதல் மீல் எப்பயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் முட்டை தான். 5 முட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட் ஷேக்கை குடிப்பேன். அது ஒன்றும் ரெடி பண்ணல, அது நைட் ஊற வச்சுட்டேன், பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சிக்கனை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. முட்டை ஆகிறதுக்குள்ளே சிக்கனை க்ளீன் பண்ணிட்டோன்னா சிக்கனை ஒரு ஓரமாக ஊற வச்சிடலாம். நான் வந்து சிக்கன் வந்து ஸ்கின்னோட வாங்க மாட்டேன். அண்ட் வந்து மோஸ்ட்லி பிரெஸ்ட் பீஸாக தான் இருக்கும், பட் போன்லெஸ் கிடையாது, எலும்பு இல்லாமல் இருக்கும். சிக்கன் செய்கிற கேப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்றீங்க, அண்ட் வந்து ஃபேட்டோட சாப்பிட்றீங்களா, அண்ட் அவ்வளோ சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 முட்டை சாப்பிட்றேன். அண்ட் எல்லாமே வந்து ஃபேட்டோட சேர்த்து தான். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான், மசில் பில்டிங்கோ அந்த மாதிரி கிடையாது. எனக்கு மோஸ்ட்லி எனர்ஜி நிறைய வேணும். ஸோ அண்ட் வந்து என்னுடைய ட்ரைனிங் வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போவோம். ப்ளஸ் காலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வாக்கிங் செஷன் போவேன். அண்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் இருக்கும்.
ஸோ எனக்கு அது இன்டென்ஸான ஒர்க் அவுட்டும் இருக்குது, ப்ளஸ் என்னோட மெட்டபாலிசமும் ஸ்பீடு, ப்ளஸ் முட்டையில் இருக்கிறது டயட்ரி ஃபேட் தான். ஸோ உங்களுக்கு இது சாப்பிட்டா வெயிட் போடும், லைக் ஃபேட்டு போடும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படிலாம் வெயிட் போடாது. அண்ட் வந்து லைக் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா மேபி ஒரு ரெண்டு யோகாச்சு எடுத்துக்கோங்க, நல்லது. சிக்கனை வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி இந்த ட்ரை ஃப்ரூட் ஷேக் தான் குடிப்பேன். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். இதில் வந்து கிரேப்ஸ் இருக்கும், அப்புறம் பாதாம், பிஸ்தா, ஃபிக்கு, டேட்ஸு, அதுக்கப்புறம் வால்நட் இருக்கும். கொட்டையை உள்ளே போயிட்ட நண்பர்களே, சிக்கமா கொட்டை மாட்டிக்கிச்சு, 2வது கொட்டை மாட்டிக்கிச்சு கைஸ். 10 முட்டையை சாப்பிட்றது வந்து முன்னாடிலாம் ஒரு 5 முட்டையை சாப்பிட்றது பெரிய டாஸ்க்கு. இப்போலாம் ஒரு 5 முட்டையை சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீன் ஷேக்குன்ற மாதிரி ட்ரை ஃப்ரூட் ஷேக்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில் பசிக்குது. அந்த அளவுக்கு பீஸ்ட் ஆகிட்டுருக்கேன். பீஸ்டில் அரக்கன். இந்த சிக்கன் ரெசிப்பியும் என்னோடய சேனல் ரீல்ஸில் போட்டிருக்கேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் சிக்கனை வச்சாச்சு. ஸோ அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் வேக. ஃபோனில் ஒரு அலாரத்தை போட்டுட்டு துணி துவைக்க வேலை இருக்குது. செட்டிங்காக துணி துவைக்கிற ஜாமான்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். அதை போய் இப்போ துவைச்சிட்டு கரெக்டாக போயிட்டு ஆஃப் பண்ணிடணும். இங்கே புதுசாக வீடு வரப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலான்னு தான் தோணுச்சு. பட் ஆனால் சம்திங் நான் இந்த நிறைய பொருட்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு பார்த்தேன். இந்த டிவி வேண்டான்னு பார்த்தேன், ஃப்ரிட்ஜு வேண்டான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இதெல்லாம் லைக் ஏதோ தேவையில்லாத செலவு, லைக் டியூ கூட போட்டால் மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. லேப்டாப் டியூ போட்டு தான் வாங்கினேன். அதுவே ஒரு பெரிய 1 வருஷம் தொல்லையை கொடுத்துச்சு. இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ வாஷிங் மிஷின்லாம் வாங்கலை எதுவும் வீட்டில். அது ஒரு நல்ல ஸோ அப்படியே பழகலாம், அது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் டெய்லி துவைக்கிறத. ஸோ அதை பழக்கமாக வச்சுக்கலாம் ரெகுலராக துவைக்கிறது அப்படின்னு. ஆனால் இங்கே மொட்டை மாடியில் ஒரு கல்லுலாம் இருக்குது செட்டிங்காக. ஸோ துவைக்கிறது கொஞ்சம் ஈஸி, பாத்ரூமில் துவைக்கிறதா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆஹா வெயில் அடிக்குதே. பசங்க இப்போலாம் ஜாலியாக காத்தாடி விட்டுட்டுருக்காங்க பெங்களூரில். சென்னை மாதிரி இல்லை, இப்போ போலீஸ்லாம் வர மாட்டுறாங்க. இந்த துணியை துவைக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இது காய வைக்கிறது இருக்குல்ல ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அது துணியை மொத்தமாக போட்டு சங்குனிடுறமா ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது. அது மாதிரி இது காய போகிறது சம்திங் அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் கண்டுபிடிக்கல அந்த மாதிரி, பட் பரவாயில்ல. சிக்கன் ஆகிடுச்சு கைஸ். ஆனால் கிச்சன் பாருங்கள் இந்த நிலமையில வச்சு. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிச்சனை 2:30 ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட. 2:30க்கே சாப்பிட்ருங்க. பட் இன்னைக்கு ரொம்ப லேட்டு, எனக்கு நிறைய வேலை இருந்தது, இதெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்ருப்பேன். இன்னொரு விஷயம், மைக்கை வேறு எங்கே வச்சேன், அதுதான் இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷமாக தேடிட்டு இருந்தேன். பட் ஒரு அளவு தான் கிடைக்கலன்னா அப்புறம் தேடணும், லேட் ஆகும். 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தூக்கத்தை போட்டேன். ஸோ இப்போ வந்து ஜிம்மு போனோம், மணி இப்போயே 6 ஆச்சு. கொஞ்சம் லேட்டு தான், பட் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நமக்கு டெஸ்ட் டே. இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. பட் ஆனால் எல்லா ஸ்கில்ஸையும் எந்த லெவலில் பண்ணுறோம், லைக் 3 மந்த்ஸ் மொத்தமாக வந்து ஹெவியான ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வீக் நடுவில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி நடக்கும். லைக் என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இல்லை என்ன கம்மியாக இருக்குது, என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் போயிட்டே இருக்கும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட்ஸ்லாம் மாறும். ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்ட் டே, நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்கணும். இப்போ ஜிம்முக்கு போகலாம். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபியை போட்டே ஆகணும். அண்ட் அந்த காஃபி காலில் போட்ட இடத்துல போகக்கூடாது. அந்த இடத்த உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். அண்ட் ஏன் அங்கே போய் காஃபி போடுறோன்னு நான் சொல்கிறேன். கைஸ், இங்கே ஏன் காஃபினா, இங்கே நிறைய மலையாள டோலிஸ் இருப்பாங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிருப்பேன். நண்பர்களே, இதுதான் நம்ம ஜிம்மு. பக்காவாக இருக்கும். இதோ நம்ம ஃப்ரண்ட் லிவர் பண்ணுறதுக்கு, புல்லப்ஸ், டிப்ஸுக்கு அண்ட் பேரலட்ஸ் எல்லாமே செட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட்டே தான். மோஸ்ட்லி சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கனால வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல.
இவங்க தான் நம்ம டோலி. தெரியுறாங்களா? ஃப்ரண்ட் லிவரில் அன்லாக் பண்ணிட்டாங்க. வெயிட்டட் புல்லப்ஸ்லாம் ஒரு 15லாம் அடிப்பாங்க. மோசமான ஆள். இன்னைக்கோட ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு பெருசாக ஒர்க் அவுட்லாம் ஒன்று நல்லா சொன்னால டெஸ்ட்டு தான். ஸோ எல்லாமே 1 rep லைக் டெஸ்டிங் தான். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம், போய் சாப்பிட்றோம். நண்பர்களே, சடனாக ஒரு பிளான் வந்திருக்கு. எந்த மோனே வந்து என்னை வந்து கால்பந்து விளையாட கூப்பிட்டு போகிறான். கால்பந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட ஸ்கில்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட்பால் விளையாட வரேன். பூட்லாம் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் இந்த பூட் வந்து ஒரு சரியான பார்கெயின். 4000 ரூபாய்க்கு வாங்கினேன். அது ஒரிஜினல் ரேட் 8000 ரூபாய். அது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினேன், கிடச்சிது எனக்கு. ஒன் நோட், நான் மேன்யூ ஃபேன் நினச்சிருப்பீங்க. இல்லை, நான் ஒரு சிட்டி ஃபேன். போன வாரம் வாங்கின அடி நல்லா இருந்ததா? ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட்பால் விளாட்றேன், முடியல. காலைல வலிக்குது, நாளைக்கெல்லாம் உடம்பு செம வலிக்கும். காலைல எப்படி எழுந்துச்சு போகிறேன்னு தெரியல. சிக்கன் இருக்குது, மதியம் வச்ச சோறும் இருக்குது, தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு படிக்க வேண்டியதுதான் நண்பர்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு எந்தெந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ. இப்போ வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருது, ஃபுல் வீடியோஸ்க்கு ஒரு அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன நிலைமையில இருக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு தான் ஒரு ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து டெய்லி ஒரு என்ன பண்ணுறீங்கன்ற ஒரு ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லாங் ஃபார்மேட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவோட இருக்கேன். ஸோ ஐடியா இல்லை, கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஸோ என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கிடைக்குமா இருங்க.